வணக்கம். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை அழகாக காமிக்கணுங்கிறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைனுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. எப்போ நம்ம வீட்டோட இன்டீரியர் டிசைன் அழகாக இருக்கோ அப்போதான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிலே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிடைக்கும். அதனால எந்த வீட்டுக்கும் ஒரு இன்டீரியர் டிசைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்கு. இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுல இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே சமயம் நிறைய செலவும் செய்கிறாங்க. ஆனால் டெக்ஸ்சர்ட் வால் பெயிண்டிங் ஐடியாஸ் மூலமாக ஒரு கம்மியான செலவில் நம்மளால நம்மளோட இன்டீரியரை ரொம்ப அழகாகவே காமிக்க முடியும். ஒரு பெயிண்டிங்கில் இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நம்ம ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் எந்த டிசைன்ஸ் வரணும்னு முன்கூட்டி டிசைன் பண்ணுறதுனால அந்த வீட்டோட லுக்கு ஒரு இன்டீரியர் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனல் ஃபினிஷிங்க்கு இணையாக மாறிடுது. இதில் நம்ம நிறைய டெக்ஸ்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் மேட் ஃபினிஷிங், வுட் ஃபினிஷிங், டைல்ஸ் ஃபினிஷிங் இப்படின்னு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காமிக்கிறதுனால நம்ம வீடு இன்னும் நம்ம நினச்ச மாதிரி காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாகவே மாறுது. இதை எப்படி ஒரு பெயிண்டிங்கில் காமிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் என்ன டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம முன்கூட்டி முடிவு பண்ணி நம்ம நினச்சதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுனால ஒரு இன்டீரியரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேனல் ஃபினிஷிங், ஒரு யூபிவிசி ஃபினிஷிங்க்கு ரொம்ப ஈடாகவே பெயிண்டிங் வச்சே நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி டிசைன்டு பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணோம்னா செலவும் கம்மியாக தான் ஆகும். அட் த சேம் டைம் லுக்கும் நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி வரும். இந்த பெயிண்டிங்ஸில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வால் டெக்ஸ்சர்ட் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம், வுடன் ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறோம், மேட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறோம், வால்பேப்பர் ஃபினிஷிங் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிரத்யேகமாக ஒரு ஏரியாவுக்கும் ஒரு டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட லுக்கு இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது. நாங்கள் 3+ இயர்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்பிளேல எங்களோட நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணால் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நாங்களே டைரெக்டாக சைட் விசிட் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணலான்னு ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் பெயிண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட வீட்டுக்கு இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இன்டீரியரில் பெயிண்டிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.